வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 ப்ரோமோ 2 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பல்லக்கு சண்டை தான் செம போயிட்டுருக்கு. ஸோ ஜாக்லின் அவங்க கேட்குறாங்க அந்த ராஜா நாட்டுகிட்ட, எங்கள் ராணிக்கு பல்லக்கு வேணும்னா நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நம்ம ராஜா நாட்டு படைத்தளபதி தீபக் உங்களுக்கு பல்லக்கு வேணும்னா எங்கள்கிட்ட 3 தடவை மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஜாக்லின் ராணி பல்லக்கு மன்னிப்பு கேட்டு தான் பல்லக்கு வேணும்னா எனக்கு பல்லக்கே வேணாம் அப்படின்னு ஒரு கடுப்பில் சொல்கிறாங்க இறங்கி உடனே ஜாக்லின் சொல்கிறாங்க, என்ன எல்லாத்துக்குமே மன்னிப்பு கேட்கணுமா, நாங்கள் என்ன எல்லாத்துக்குமே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா என்ன அப்படின்னு. ஏம்மா நீ வேறு, அவங்க என்றைக்குமா மன்னிப்பு கேட்க சொல்லி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் தான் அவங்கள வச்சு செய்கிறீங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா 3 தடவை உள்ளே வந்துட்டு போனீங்க, யாருமே பனிஷ்மெண்ட் பண்ண முடியல, ஒன்றும் இல்லை, அப்படி ஈஸியாக தட்டி விட்டு போயிட்டீங்க. இதே பாய்ஸ் அப்படி போயிருந்தாங்கன்னா வச்சு ரணகலம் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் நடக்குது. இல்லை அதெல்லாம் கிடையாது, நீங்கள் மன்னிப்பு கேட்டால் தான் உங்களுக்கு ஒரு பல்லக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல். உடனே ராணி செம டென்ஷனாக கத்துறாங்க. அப்போ மன்னிப்பு கேட்டு தான் எனக்கு பல்லக்கு வேண்டும் என்றால் எனக்கு பல்லக்கும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நான் இங்கேயே அமர்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு. ஓகே, உனக்கு என்னம்மா அங்கேயே உட்காந்து சாப்பாடு கொடுத்துட்டா சாப்பிட்டு அப்போ இதை உட்காந்துவேன், அப்போ நான் கேம் இன்ட்ரெஸ்டிங்காக போகணுமே என்ன பண்ணுறது அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் ப்ரோமோ 2ல் நடந்துகிட்ருக்கு. சாச்சனாவை யாரும் திட்டாதீர்கள் தயவு செய்து, அவர்களுக்கு இது கடைசி வாரம் என்பதால், இன்னும் 2 நாட்கள் தான் உள்ளது என்பதால் அவர்களை அப்படியே ஆட விடுங்கள், ஆடிவிட்டு சென்று வரட்டும். சாச்சனாம்மா, சாச்சும்மா, பாய்மா அப்படிங்கிறதுக்கு எல்லாருமே ஹவுஸ்மேட் அவ்வளோ பாசமாக வச்சுருக்காங்க. அவ்வளோ என்ன தான் அந்த பொண்ணு தப்பு பண்ணாலும், அவ்வளோ மண்டக்கிரமம் பேசினாலும் அடுத்து போய் நல்லா சாச்சுமா வாமா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை விஜய் சேதுபதி அந்த பொண்ணோட அப்பா அப்படிங்கிறதுனால அப்படி பேசுகிறாங்களா, இல்லை உண்மையிலேயே அப்படி இது பாசத்தோடு பாடம் எடுக்கிறாங்களா என்னன்னு தெரியல. நான் பாசத்தோடு பேசுகிறாங்க அப்படிங்கிறது ஒரு வகையில் சந்தேகம்தான். ஏன்னா ஒருவேளை விஜய் சேதுபதி அவருக்கு தெரியும், அந்த பொண்ணுக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால தான் அப்படி பேசுகிறாங்களா என்னன்னு தெரில. நேற்றுலாம் விஷால்லாம் சரியான அட்வைஸ் பண்ணார், சூப்பராக அட்வைஸ் பண்ணார், கரெக்டாகவும் பேசினாப்புல. ஸோ அதை அந்த பொண்ணு ஆல்ரெடி மண்டையில் எடுத்துருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா முத்துக்குமரன்லாம் நிறையா தடவை அட்வைஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி முத்துக்குமரனோட தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ நேற்று அப்புறம் கேர்ள்ஸ் டீம்லையும் நேற்று ஆமாம் சூப்பராக அட்வைஸ் பண்ணிட்டுருங்க, உள்ளே கூட்டிகிட்டு போய் எல்லாருமே அட்வைஸ் பண்ணாங்க. ஸோ அடம் பிடிக்காத அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் எப்படின்னு.